இப்போ தூரத்தில் உள்ள விஷயத்தை எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் எப்படி அறிய முடியும்? மனசுல உள்ளதை எப்படி அறிய முடியும்? பழைய காலகட்டங்கள்ல மக்களை ஏமாத்தலாம். இன்னைக்கு அப்படி இல்லை. தகவல் தொடர்பு சாதனங்கள் விரிவடைந்து இன்னைக்கு இனி ஒரு காலம் வரும், வந்துட்டாச்சு. என்னது? ஸ்கூல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுரும், எல்லாருமே வீட்டில இருந்தே படிப்பாங்க. அப்படி ஒரு காலம் வரும். உலகத்துடைய ஒரு மூலையில் ஒரு சம்பவம் நடந்தால் அது உலகத்துடைய எல்லா மூலை முக்குகளிலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா சில கருவிகளுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான்னு சொன்னா, இறைவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த இறை நேசர்களுக்கு மட்டும் முடியாதா? இந்த இன்டர்நெட் அல்லாஹ்வை தொழுதுட்டா இருக்குது, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டா இருக்குது, அல்லாஹ்வை அறிஞ்சதா? அது ஒண்ணுமே இல்லை, ஒரு கருவிதானங்க. ஒரு கருவிக்கு உலகத்தில் அதனுடைய செயல்பாடுகளின் மூலமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு வசதி இன்று நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு ஏன் முடியாது? அன்னைக்கு ஒரு வஹாபி மக்களை குழப்புறான். என்ன தெரியுமா குழப்புறான்? உமர் ரலியல்லாஹு நஹாவந்த் என்கிற இடத்துல உள்ள ஒரு படைய இல்லையா, சாரியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ஒரு படை போச்சா இல்லையா யுத்தத்துக்கு. அப்ப எதிரிகள் மலையுடைய பின்புறத்திலிருந்து தாக்க வந்தாங்க. நஹாவந்த் எங்க இருக்குது? ஈரான்ல இருக்குது. இவங்க எங்க நிக்கிறாங்க? மதீனால நிக்கிறாங்க. இப்ப மதீனாவுக்கு ஈரானுக்கு இத்தனை கிலோமீட்டர் தூரம் உண்டு? கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் இருக்குமா இல்லையா குறைஞ்சது? 4000 கிலோமீட்டருக்கு அங்க உள்ள ஒரு செய்தியை இங்கே சொல்றாங்க. யா சாரியா அல் ஜபல், சாரியா மலையை பாத்துக்குங்க. உங்க சொல்லவும் செஞ்சாங்க, அவங்க கேட்கவும் செஞ்சாங்க. இத ஒருத்தர் சொல்றான். அது எத மாதிரி தெரியுமா? வஹாபி இப்ப நம்ம வீட்டை விட்டுறாள் வெளியே பாரு, ஏய் சுலைமான் இங்க வா இப்படி கூப்பிடுவோமா இல்லையா? அது மாதிரிதான், அவ்வளவு தூரம் தான். நஹாவந்த் தான். ஏது பக்கத்துல இருந்து ஒரு ஆளு திடீர்னு போயிட்டார், ஏய் இங்க வா இப்படி கூப்பிடுவோமே, இதே போன்றுள்ள தூரம் தான் சாரியா ரலியல்லாஹு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய இது! சுப்ஹானல்லாஹ். இது ஒரு அதாவது மாற்று மதத்தை சார்ந்த ஒரு காஃபிர் சொல்ல மாட்டானாங்க. இது சஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில காதிசியாவுல போர் நடந்ததில்ல? சஅத் ரலியல்லாஹுடைய தலைமையில காதிசியா போர் நடந்தது. பாக்குறாங்க, ஒரு நதியை தாண்டி போகணும், அந்த பக்கம் காஃபிர்களுடைய படை நிக்குது, இவங்க திரும்பி போவாங்கன்னு அவங்க காஃபிர்கள் நினைச்சாங்க. சஅத் ரலியல்லாஹு தன்னுடைய படைகளை பார்த்து சொன்னார்கள், இஸ்லாத்திற்காக நீங்கள் போர் செய்ய வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நதியின் மீதாக நடந்து அக்கறையை அடைந்தார்கள். இது சரித்திரம் சொல்லக்கூடியது. சரித்திரம் சொல்கிறது, ஒரு ஆளுடைய கால கூட கொஞ்சம் கூட ஈரம் படவில்லை. இது ஒரு ஆங்கிலேய யூரோப்பிய சரித்திர ஆசிரியர் இந்த சம்பவத்தை எழுதுற தன்னுடைய புஸ்தகத்தில். சஅத் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய கூட வந்த படைகளும் இந்த நதியை தாண்டி அக்கறைக்கு போனது என்ன அவன் எழுதிட்டு சொல்றான். ஆனா அது எப்படி நடந்துன்னு என்ன நம்ம சொல்ல முடியுது இல்ல. நடந்தது, அவன் அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்றான். ஆனா அது எப்படி அவன் மறக்கவில்லை, அதான் விஷயம். அவன் கூட மறக்கவில்லை அந்த சம்பவத்தை. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பேருக்கு சொல்றான். கராமத்துகள் இல்ல, முஜ்ஜத்துகள் இல்ல. சுப்ஹானல்லாஹ்.